சென்னையில் நடைபெற்ற ஹாக்கி இந்தியா மாஸ்டர் கோப்பைக்கான 6வது நாள் போட்டியில் மகளிர் லீக் பிரிவில் ஒடிசா மற்றும் பஞ்சாப் அணிகளும், ஆண்கள் காலிறுதி பிரிவில் தமிழ்நாடு மற்றும் ஒடிசா அணிகளும் வெற்றி பெற்று உள்ளன. ஹாக்கி இந்தியாவுடன் இணைந்து ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு நடத்தும் முதலாவது மாஸ்டர் கோப்பைக்கான போட்டி சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாள் மகளிர் பிரிவு லீக் ஆட்டத்தின் முதல் போட்டியில் ஹரியானா அணியை ஒடிசா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டியில் அதிரடியாக ஆடிய பஞ்சாப் அணி தமிழ்நாடு அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. இதனை போல் ஆண்கள் பிரிவில் முதல் காலிறுதி போட்டியில் தமிழ்நாடு அணி பஞ்சாப் அணியை 8-2 என்ற கோல் கணக்கில் கட்டுப்படுத்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இரண்டாவது காலிறுதியில் ஒடிசா அணி ஆந்திர பிரதேச அணியை 6-2 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. அரையிறுதியில் தனது இடத்தை உறுதி செய்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு அணி கோப்பையை வெல்ல பிரகாசமாக வாய்ப்புகள் இருப்பதாக ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு அமைப்பின் பொதுச் செயலாளர் செந்தில் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். நம்மளுடைய தமிழக அணி பார்த்திங்கன்னா தலை சிறந்த வீரர்களை நம்ம தேர்ந்தெடுத்து தான் இந்த விளையாட்டு நம்ம போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா லீக் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம டாமினண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்மளுடைய பிளேயர்ஸ் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ்லேயே ஒரு அபார வெற்றியை நம்ம பெற்றிருக்கோம். பஞ்சாபுக்கு அணிக்கிறதுக்காக 8-2 என்ற கோல் கணக்கில் நம்ம வீழ்த்தி நம்ம செமிஃபைனல்ஸ்க்கு என்ட்ராக இருக்கோம். செமிஃபைனல்ஸில் பார்த்திங்கன்னா ஹரியானா வர்சஸ் சண்டிகர், அதில் எந்த அணி குவார்டர் ஃபைனல்ஸில் ஆடி ஜெயிச்சு வராங்களோ அந்த அணியோடு நம்ம செமிஃபைனல்ஸில் மோத வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பட் எந்த அணி வந்தாலுமே நம்ம வீரர்கள் அந்த வெல்வதற்கான தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம டீம் ப்ரிப்பரேஷன், காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்மளோட பயிற்றுனர்களும் ரொம்ப சிறப்பாக டீமை வழிநடத்தி போயிட்டுருக்காங்க. அதில் நம்மளுடைய திறமை வாய்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் நம்மளுடைய வீரர்கள் நம்மளுடைய தமிழ் அணியில் இருக்காங்க. இந்த போட்டியில் நம்மளோட நோக்கமே ஃபைனல்ஸ் ஜெயிக்கணுங்கிறது தான். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிளேயர்ஸ் அவ்வளோ ஃபோக்கஸ்டாகவும் ரொம்பவும் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு முனைப்போடு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க.